விஷயம் சொன்னார்னா அவர் ஆரம்பத்திலே சொல்லிடுவார் சில விஷயத்த, நீங்க வாங்கோ இல்ல உங்க சௌகரியம் பாருங்க, இந்த மாதிரி 2 விஷயம் சொல்லுவார். இந்த விஷயத்துக்கு அவர் ஒரே வார்த்தை சொன்னார், இந்த மாதிரி பாஸ்கர கௌசிகன் கூப்பிடுறார், சுவாமிகள் வரத சொல்லு நான் வந்து விடுறேன்ட்டார் நேத்தே. அப்பே நான் முடிவு பண்ணிட்டேன், அவர் ஒரு விஷயம் சொல்றாருன்னு சொல்லி சொன்னா அது கண்டிப்பாக ஒரு இதாதான் இருக்கும். இல்லைன்னா எங்கிட்ட ஆரம்பத்திலே சொல்லிடுவார், சுவாமிகளே நீங்க உங்க சௌகரியம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவார். அது இங்க வந்த ஒன்னும் ரொம்ப சரியாக ஆச்சு. ஏன்னா பாஸ்கர கௌசிகனுடைய வெளிப்படையான ஒரு விஷயங்கள் நேரா எதா இருந்தாலும் சொல்றதான ஒரு தன்மை. என்னைக்கு நேரா சொன்னா கெட்ட பேர் இருக்கும், அது வேற சமாச்சாரம். ஆனா எதை சொல்லணுமோ அதை சொல்லிவிட்டோம் ஆயிடும் மொழியும். ஏன்னா தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்றது பிரியமா சொல்லணும், ஆனா சொல்றதை சொல்லிடணும்னு இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இன்னைக்கு இங்க வந்த ஒவ்வொருத்தருடையதான விஷயங்களையும் பார்க்கும்போது எவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமா ஒருத்தர் இதுக்காக பாடுபட்டு சிரமப்பட்டு இருக்கிறவரெல்லாம் சொன்னார். அப்பா அம்மா வந்து இங்க இப்ப கௌரவம் வாங்கிட்டு போனது உண்மையிலேயே அவர்களெல்லாம் பார்க்கும்போது நாமெல்லாம் என்ன செய்யறோம்னு தோன்றது. ஏன்னா நாம என்னமோ சுவார்த்தம்னு நமக்குத்தான் நம்ம பண்ணிக்கிறோம். பகவானுக்காகவும் தேசத்துக்காகவும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்காகவும் பண்றது என்னமோ அதுதான் ரொம்ப உசந்ததான ஒரு விஷயமா சொல்லப்படுறது. அதுல இன்னைக்கு சிவாராதனமானது மகாருத்ரத்தை வச்சு இங்க ரொம்ப விசேஷமாக நடந்தது. அதனுடைய பெருமை எல்லாத்தையும் எல்லாரும் விசேஷமா சொன்னார்கள். ருத்ரத்தினுடைய மகிமை என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் சொன்னதா இருந்தது. இந்த ருத்ரத்துக்கு ஸ்ரீருத்ரத்துக்கான பெருமை எல்லா புராணங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமா பாரதம் பரம வைஷ்ணவமான புராணம். அந்த புராணத்துல பாசுபதாஸ்திரத்துக்காக கிருஷ்ணர் அர்ஜுனனை கூட்டிண்டு கைலாசத்துக்கு போறார். அங்க போய் சுவாமியை பிரார்த்தனை பண்றார். சுவாமி பாசுபதம் தரேன்னு சொல்லிட்டார். இந்த பாசுபதம் மிதந்துன்னு இருக்குமா, தீர்த்தத்துக்கு நடுவுல நிறைய நெருப்பு சர்ப்பம் இதெல்லாம் இருக்கிற இடத்துல மிதந்துன்னு இருக்குமா. இங்க போய் நின்று இப்ப அந்த பாசுபதத்தை எடுக்கணும், என்ன பண்றதுன்னு பார்த்தார்களாம். நம்ம ஹிரண்யவாகவேன்னு ஆரம்பிச்சு உன்னமோகத்தே ருத்ராயன் ருத்ரத்தை வச்சு ஸ்துதிச்ச உடனே பாசுபதம் கையில வந்ததான். தேவையான சமயத்துக்கு உதவி பண்ணுவேன்ட்டு போயிடுத்தான். சுவாமி அப்புறம் சொன்னாராம், வரும் தேவையான போது உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லிட்டாராம். இந்த சரித்திரமும் அதே மாதிரி ஆரம்பத்துல பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். பரமேஸ்வரனுக்கு ஆசுதோஷின்னு பேரு, பிள்ளையாருக்கும் உண்டு, உடனேயே சந்தோஷமாயிடுறவர் அப்படின்னு பேரு. அனந்தராம் தீட்சிதர் சொல்லுவார், ஒரு பில்வம் ஒரு தீர்த்தம் இத லிங்கத்துக்கிட்ட கொண்டு போனா போருமா, சந்தோஷமாயிடுவாராம் சுவாமி. அதுல தர்மபுத்திரர் சொல்றார், கேட்கிறார், யார் இது இத்தனை அக்ஷௌஹினி, அக்ஷௌஹினின்னா அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு, ரதம் அதிரதம் மகாரதம் இந்த மாதிரி கணக்குகள்லாம் பிரிக்கப்படுறது. தேவி மகாத்மியத்திலே அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்த அக்ஷௌஹினிங்கிற கூட்டமான சைன்யங்கள்லாம் ஒரு விட்டில் பூச்சி நெருப்புல பட்டா போல கூட்டம் கூட்டமா அழியிறார்கள். ஏன்னா இவர்கள் கிட்டக்க அவ்வளவு படை இல்லைன்னு இவருக்கே தெரியும், கூட்டம் கூட்டமா அழியறதா இருக்கு. இது எப்படின்னு கேட்டவுடனே கிருஷ்ணர் சொல்றார், வேற ஒண்ணும் இல்ல, உன் தம்பி பண்ண சிவ பூஜையினுடைய பலன் அது. பரமேஸ்வரன் கிட்டக்க வேண்டியோ காமியமான எண்ணங்களோடோ ஒரு விருப்பத்தோடோ எதை வேண்டி சொன்னாலும் அந்த வீட்டுக்கு காவல் இருக்கக்கூடிய கருணாமூர்த்தி உபபாண்டவர்களை கொள்ற நேரத்துல வாசல்ல காவல் நின்று இருக்காரு சுவாமி. இதெல்லாம் சரித்திரத்துல வருது. அப்பதான் சொல்றார், மிருத்யுஞ்சயனான நீர் இருந்தா எங்க மரணம் வந்துடும், அந்த இடத்துல கிளம்பி போயிடும் சொன்னதுக்கு அப்புறம் தான் போனாராம். அதனால தீர்த்தஞ்ச பில்வம் சுதலஞ்ச கிஞ்சித்துன்னு ராவணேஸ்வரனுடைய பூஜையெல்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறதா இருக்கு. பரமேஸ்வர பூஜையை பண்ணாதவர்களே இல்லை. ஐயாரதனில் செய்வனாகியும் அப்படின்னு அங்க தானே தன்னை சிவபூஜை பண்ணிட்டு இருக்கார். மதுரையில இம்மையில் நன்மை தருவாருங்கிற இடத்துல தானே தன்னை சிவபூஜை பண்ணிட்டு இருக்கார். அம்பாள் பூஜை பண்ணதை பத்தி கேட்கவே வேண்டாம். காஞ்சிபுரம் இன்னும் நிறைய இடங்கள்ல அம்பாள் சிவ பூஜை பண்ணியிருக்கா. சுப்பிரமணிய சுவாமி, மகாகணபதி, சாஸ்தா, இன்னும் எல்லாரும் சுவாமியை பூஜை பண்ணாதவர்கள விஷ்ணுல்லா. இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டாக்கா எறும்பூர்னு சொல்லிட்டு இருக்கு. அங்க தேவதைகள் எறும்பு ரூபத்துல சுவாமியை பூஜை பண்ணாலாம். திரு ஈங்கோய் மலைங்கிற இடத்துல ஈ ரூபத்துல அகஸ்தியர் பூஜை பண்ணினாராம். அதுக்கப்புறம் குரங்கனில் முட்டம்னு ஒரு தேவார கஷேத்திரம். குரங்கு எல்லாருக்கும் தெரியும், அணில் தெரியும், முட்டம்னா காக்கா, காக்கா பூஜை பண்ணிருக்கு சுவாமிய. செலந்தி யானை பூஜை பண்ணது எல்லாருக்கும் தெரியும், சர்ப்பம் பூஜை பண்ணது எல்லாருக்கும் தெரியும். இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, சிவ பூஜை இல்லாம ஒரு நாள் இருக்கப்படாது. இந்த சிவ பூஜைங்கிறது எப்படியும் பண்ணலாம். ரொம்ப பெரியவர்கள்லாம் சந்தனத்துல சிவ பூஜை பண்ணுவார்கள், ஆகமத்துல கூட அந்த வழக்கம் உண்டு. அப்புறம் மண்ணுல பார்த்திவலிங்க பூஜைன்னு ஒண்ணு உண்டு, இது எல்லாருக்கும் இருக்கு. அன்னத்தையே சிவ பூஜையா பண்ணி இது பண்றது உண்டு, இந்த மாதிரி ஒரு வழக்கம் இருக்கு. மகாவித்வான் மீனாட்சுந்தரம் பிள்ளை அவர்களை பத்தி உவே சுவாமிநாதையர் எழுதும் போது சொல்றார், 5 பில்வதளத்தை வச்சு பூஜை பண்ணுவார், அவர் ஒரு சிவ பூஜை வச்சுட்டு இருந்தார்னு சொல்றார். அதனால சிவ பூஜைக்கு இருக்கிற பெரிய கௌரவமே என்னன்னு கேட்டாக்கா, எப்படினாலும் சுவாமி ஆராதனை பண்ணலாம், எல்லாரும் ஆராதனை பண்ணணுங்கிறத திருமூலர் திருமந்திரத்துல கொண்டு போய் சொல்லும் போது யாவர்க்குமாம் அப்படிங்கிறதான இதுல சொல்லும் போது, பசுக்கு கொடு, சுவாமி கொண்டு போய் ஒரு தளத்தை போட்டுடு, பில்வதளத்தையா சுவாமிக்கு போட்டுடு அப்படிங்கறத பத்தி சொல்றார். அதனால இங்க இந்த உலகத்தை உபனிஷத் சொல்றது அமிர்தஸ்ய புத்ரா, இதுல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பகவானுடைய குழந்தைகள்.
யாருமே வேண்டாம் வேணுங்கிறது கிடையவே கிடையாது. ஆனா அப்ப துஷ்டர்கள்னு சொல்லி இருக்கிறதா என்ன இருக்குன்னு கேட்டா, பகவத் பக்தர்களுக்கு யாராவது சிரமம் கொடுத்தா அதை துஷ்டர்கள்னு பகவான் நினைச்சுக்கிறதா இருக்கு. அவருக்கு அதை பத்தி எந்த விதமான ஒரு சிரமம் இருக்கிறதாவே சாஸ்திரங்கள் சொல்லல, ராமாயணாதி இதிகாசங்கள் சொல்லல. அதனால எல்லாரும் பகவானுடைய குழந்தைகள், எல்லாரும் யார் யாருனாலும் என்னென்ன முடியுமோ அதை பகவானுக்கு அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக சாஸ்திரங்கள்லயும் புராணங்களையும் சொல்லப்பட்டதான சிவபூஜையினுடைய கௌரவத்தை சொல்லவே முடியாது. புராணங்கள் சொல்றது, வேதம் சொல்லி இருக்கு, பூத்தியின பிரமதித்தவ்யம், விபூதி இல்லாம இருக்கப்படாது. ருத்ராட்சம் பரம மங்களமான வஸ்து, அது இல்லாம இருக்கப்படாது. பகவானுடைய நாமா இல்லாம இருக்கப்படாது. மணி மந்திர ஔஷதம்னு ஒண்ணு உண்டு. அதனால இன்னைக்கு நிறைய பேர் சொல்லலாம், சிவம்ங்கிற பேர் எல்லாருக்கும் ஆகும்னு. சிவனனும் நாமம் தனக்கே உரிய செம்மேனியம்மான்னு அப்பர் சுவாமி கொண்டு போய் சொல்றார். அப்படி இருக்கிறதுனால சில பேர் ரூடி, யோகா ரூடி, இந்த மாதிரிலாம் சம்ஸ்கிருதத்துல நிறைய நியாயங்கள் உண்டு. ஆனா மகாதேவன், சிவன், பவன், ருத்ரன், ஈசானன் இந்த பேர்லாம் பரமேஸ்வரனுக்கு தான் பொருந்தும். இதை அடியன் சொல்லல, மகாகவிகள்லாம் கொண்டு போய் சொல்லிவிட்டா. உதாரணத்துக்கு ஈஸ்வரன் அப்படின்னா பரமேஸ்வரனை குறிக்கும், அம்பா அப்படின்னு வேதங்கள்ல சொன்னா பரதேவத்தையை குறிக்கும், குமாரான்னு சொல்லி சொன்னா சுப்பிரமணிய சுவாமியை குறிக்கும், தீட்சிதர் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்பைய தீட்சிதர்வாளை குறிக்கும் வேதாந்த லோகத்துல, சங்கீத சாஸ்திரத்துல முத்துசுவாமி தீட்சிதர் குறிக்கும், சாஸ்திரினஹா அப்படின்னு சொல்லி சொன்னா மன்னார்குடி பெரியவர்களை குறிக்கும்னு அங்கேருந்து ஆரம்பிச்சு ஒரு ஸ்லோகம் ஒண்ணு உண்டு. அப்படி இருக்கிற காரணத்தினால எல்லா தெய்வமும் பரமேஸ்வரனுக்குள்ள ஐக்கியம். இந்த ஸ்ரீருத்ரம் அக்னா விஷ்ணுங்கிற ரெண்டு பேரை சேர்ந்து ஸ்துதிச்சாலும் மூல ரூபமான பரமேஸ்வர ரூபத்தை சொல்றது. யாக்ஞவல்கியாதி ஸ்மிருதிகள்லாம் எல்லாத்தையும் விட்ட சந்நியாசாசிரமம், அதையும் தாண்டி இருக்கிற பரமஹம்சாசிரமத்தில் இருக்கிறவர்கள் கூட சக்ருதாவர்த்தி ஒரு தடவையாவது ருத்ரன் சொல்லணும். சமீபத்துல கூட போன 2 நாள் முன்னாடி சொன்னேன், நல்ல விஷயம் திருப்பி திருப்பி சொல்றதுல தப்பு இல்ல. நெபதன் சுமானி மூர்தனி ஏனோச்சரித்தேஷு நாமசூக்ரஸ்ய தஸ்மை சித்தவராய பிரணத்திம் குர்ம சதாசிவேந்திராய. சதாசிவ பிரம்மேந்திரர்கள் காட்டில் சஞ்சரிச்சுட்டே இருப்பார்களாம். ஒரு இடத்துல உட்கார்ந்து உடனே ருத்ர திரிசதியை சொல்லுவார்களாம். சொன்ன உடனே மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய தலையில அப்படியே பில்வ விருஷ்டி மழை கொட்ட ஆரம்பிக்குமா. எல்லாருக்கும் தெரியுமா, ஓ சதாசிவ பிரம்மேந்திரர் அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு. இதை சொன்னது வேற யாரோ கர்ணாகர்ணிக்கா கதை இல்ல, ஜெகத்குரு சச்சிதானந்த சிவா நரசிம்ம பாரதி சுவாமிகள் தாம் பண்ண ஸ்தோத்திரத்துல இதை சொல்றார். நெபதன் சுமானி மூர்தனி ஏனோச்சரித்தேஷு நாமசூக்ரஸ்ய. எந்த ஒரு மகா சித்த புருஷர் தான் இங்கேந்து ஸ்மரிச்சு சொன்ன உடனே பரமேஸ்வரனை தள்ளி புஷ்ப விஷ்டியா கொட்டுமோ, அப்படி இருக்கிற சித்த வரரான சதாசிவ பிரம்மேந்திராலை நான் நமஸ்கரிக்கிறேன்னு கொண்டு போய் சொல்றார். அதனால விபூதி ருத்ராட்சத்தை விட்டவர்களும் விடல, ஒரு நாளாவது மேல விபூதி பூசிக்கணும் சொல்லி இருக்கு. யாக்ஞவல்கியர் சொல்றார், உத்தூடனமா பூசிக்கணும் சொல்றார். விபூதி ருத்ராட்சங்கிறது பகவான் நமக்கு கொடுத்த பெரிய அடையாளம், அனுகிரகம். அதுல பஞ்சாட்சரம்ங்கிறது ஒரு பெயர். இதெல்லாம் ரொம்ப விசேஷமா புராணங்கள்லயும் தேவாரம் திருவாச்சகங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. அதுல இன்னைக்கு இந்த இடத்துல சுவாமியினுடையதான ருத்ரம், இந்த ருத்ரம்ங்கிறதுக்கு மகிமை கேட்டா போரும் நிறைய இடங்கள்ல சொல்லிருக்கு. தேவி மகாத்மியத்துல நீங்க பின்னாடி பார்த்தா தெரியும், சொன்னதுங்கிறத விட கேளு கேளு கேளுன்னு தான் நிறைய சொல்லியிருக்கா அம்பாளு. என்ன கேளு என்ன கேளு என்ன கேளு. அப்படி இருக்கிறதுனால கேட்கறது ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு. அதுக்குத்தான் நாம எல்லாம் போய் இந்த ருத்ரத்தினுடைய மகிமை எல்லாத்தையும் கேட்கிறோம். இந்த ருத்ரத்துல இருக்கிற ஒவ்வொரு ருக்குக்கும் தனித்தனி பலஸ்ருதி எல்லாம் உண்டு. அது அனந்தராம் தீட்சிதர் அந்த காலத்துல ஒரு புஸ்தகமா எடுத்து போட்டார். இதுல எல்லாத்துலயும் சாரமா சிவா ருத்ரஸ்ய பேஷஜி, அந்த சுவாமிக்கே அம்பாளானவள் மருந்தா இருக்காளாம். இவருக்கு மகா வைத்தியன்னு பேரு. அதனாலதான் சாஸ்தாக்கு ஒரு பெருமை, 2 பேருமே அப்பா அம்மா 2 பேருமே டாக்டர், பிள்ளையும் பெரிய டாக்டர், பவரோக வைத்தியன்னு அவருக்கு பெருமை இருக்கிறதுனால அப்படி ருத்ரத்தினுடைய மகிமை சொல்ல முடியாத ஒண்ணு. நம்ம பெரியவா சுலபமா சில விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு போனதுல ருத்ரம் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். எந்த ஹோமம், எந்த பூஜை, எந்த கோவில் ஆராதனம் எது பண்ணினாலும் உலகக்ஷேமமா தான் அது போகும்னு அதுலயே இருக்கு, தனியா இருக்கு இல்ல. யாகங்கள் பண்ணும் போது பந்தல் போடுறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அது எல்லாருக்குமா பிரார்த்தனை பண்றது. மழை ஒண்ணு வேணும்னு சொன்னா நமக்கு மாத்திரமா வேணும்னு சொல்ல முடியும், எல்லாருக்கும் பெய்யும் போது நாமும் அதை அனுபவிக்கிறோம். அதனால தனியாருக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னா எல்லாரோடையும் சேர்ந்து அந்த புண்ணியத்தை நாம் அடைவோம் அப்படின்னு தான் சாஸ்திரங்களும் புராணங்களும் சொல்ற காரணத்தினால அந்த ருத்ரத்தினுடைய பெருமை ரொம்ப உசந்தது. அதை ஒரு இடத்துல பண்ணா உலகத்துக்கே தான் அந்த க்ஷேமம் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஊர்ல பண்ணா இந்த ஊர்னு இல்ல, விஸ்வம் அனைத்துக்கும் அந்த பெருமையும் புண்ணியமும் ஏற்படும் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த ருத்ரத்தை விசேஷமா இங்க ஆராதனம் பண்ணினோம். பாஸ்கர கௌஷிகன் அது ரொம்ப கிரமமா காத்தாலேருந்து சுவாமி சன்னதியில ரொம்ப ஸ்ரத்தையா ஏற்பட்டு இன்னைக்கு அக்னியை அணையாம வச்சுட்டு இருக்கிறதா சொன்னார். முட்டாம் போட்டு இது பண்ணி வச்சுக்கிற மாதிரி இன்னைக்கு காத்தால அதுவும் தரிசனம் பண்ணதா இருந்தது. இப்படி எல்லாரும் சேர்ந்து நடத்தினதான இந்த ஒரு காரியம். அதுல சிவாச்சாரியால் அர்ச்சகால்லாம் ரொம்ப சுவாமிகிட்ட ஈடுபட்டு
ஏன்னா அர்ச்சகசிய பிரபாவேன சிலாயாம் வசதி சங்கரஹான் இருக்கிறதுனால அர்ச்சகாளுடைய ஈடுபாடு ரொம்ப முக்கியம், ஈடுபடுத்துவது ரொம்ப முக்கியம். அதுல இன்னைக்கு அவர்கள்லாம் ரொம்ப ஸ்ரத்தையோடு இது பண்ண காரியமாக அமைஞ்சது. அதனால இன்னைக்கு இந்த சந்தர்ப்பத்துல இப்படியாப்பட்ட உத்தமமான பக்தாள தரிசனம் பண்றதுக்கான ஒரு பாக்கியம் கிடைச்சது சுவாமியினுடைய ஒரு பெரிய அனுகிரகமா தான் அடியனும் கருதுறேன். அதனால இந்த இடத்துல இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து பகவானை தியானம் பண்ணியிருக்கோம். சாஸ்தாவினுடைய சன்னதி அவர் எல்லாருக்கும் சர்வாபீஷ்டங்களையும் கொடுத்து நம்ம எல்லாரையும் மேல மேல அனுகிரகம் பண்ணணும். இந்த பேசினா ரொம்ப அழகா பேசினா. இந்த ஜட்டாயுன்னு பெரிய உடையார்னு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சொல்லுவா. ஜட்டாயு என்ன பண்ணாரா, ராமனை பார்த்து ஆயுஷ்மன் அப்படின்னாராம். அதனாலதான் ராமன் தசவருஷ சஹசிராணி தசவருஷ சதானிச்சான் அத்தனை வருஷம் இருந்தாராம். இல்லைன்னா அப்பயே உலகத்தை எரிச்சுட்டு வைகுண்டம் போலான்னு நினைச்சாராம். அவர் ஆயுஷ்மன் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாரே இருக்கணுமேன்னு இருந்தாராம். இது ராமாயண வியாக்கியானத்துல ரசமா சொல்லுவா. அந்த மாதிரி அவர் ரொம்ப விசேஷமான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து விஷயமா எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை சொல்லி இங்க அபியுக்த ஆரம்பத்திலே ருத்ரத்தினுடைய பெருமை எல்லாத்தையும் ரொம்ப இதாக சொல்லிவிட்டார். இதுல வந்து அத்தனை பேத்துக்கும் பகவான் வேற வேற அனுகிரகத்தை பண்ணி மாதிரி நிறைய சத்காரியங்களை நம்ம ஈடுபட வைக்கட்டும். என்னைக்கும் நம்ம மனசுக்குள்ள அவர் சொன்னா போல யஜ்ஞம் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கா, நம்மளால பண்ண முடியலன்னா அதுல ஈடுபட்டாலாவது போறோம். உடம்புனாலேயோ பொருள்னாலேயோ மனசுனாலேயோ ஒரு விஷயத்த நிந்திக்காம இருக்கிறது கூட ஒரு பெரிய கைங்கரியம் தான். மனசுனாலையும் வாக்குனாலையும் ஆற காரியம் தானே. அப்படி இருக்கிற காரணத்தினால அதுல நாமெல்லாம் ஈடுபட்டு இன்னும் மேல மேல பல ஸ்ரேயஸ் அடைவோம். இந்த தர்ம காரியம் மேல மேல பகவான் நம்மள நிறைய விஷயங்களோட ஈடுபடுத்த வைக்கட்டும்னு சொல்லி இன்னும் மேல எனக்கு நிறைய மங்களங்களை கொடுக்கட்டும்னு சபாபதியான சாஸ்திரனுடைய பாதாரவிந்தங்களையும் பிரார்த்தனை பண்ணி இதுக்கு இன்னும் அவர் நிறைய சத்காரியங்களை மேல பண்ணணும். அதுக்கு எல்லாம் சகாயமான நம்மள இருக்க வைக்கட்டும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணி இந்த பாஷணத்தை முடிக்கிறேன். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ.